ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜி குக்கிங் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டில் செய்ய போகிற டிஷ்ஷோட பேர் வந்து வெள்ளை அப்பம். பஞ்சு போன்ற மென்மையான மிருதுவான வெள்ளை அப்பம் சாக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: முழு உருட்டு உளுந்து அரை கப்பு, முழு உருட்டு உளுந்து அரை கப்பு, இட்லி புழுங்கல் அரிசி, நார்மலாக நீங்கள் இட்லிக்கு போடக்கூடிய புழுங்கல் அரிசி 1 கப்பு, அதுக்கப்புறமா ரெகுலராக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பச்சரிசி அது 1 கப்பு எடுத்துக்கோங்க. ஆக மொத்தம் அரிசியினுடைய அளவு 2 கப்பு, உளுந்தினுடைய அளவு அரை கப்பு. ஸோ இதை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டு மாற்றிக்கோங்க. இப்போது தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3 அல்லது 4 மணி நேரமாவது அதை நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சதை காமிக்கிறேன். இப்போ இந்த அரிசி பார்த்திங்கன்னா அப்படியே பொடிகிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து நம்ம ஊற வைக்கணும். கிட்டத்தட்ட இந்த அரிசி வந்து 4 மணி நேரம் ஊறிருக்கு. ஓகே, இப்போ இதை நம்ம அரைக்க போகிறோம். இதை மிக்சியில் அரைச்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாவது புளிக்க வைக்கணும். ஏன்னா இந்த அப்பத்துக்கு எவ்வளவுக்கு அது புளிக்குதோ அந்த அளவுக்கு அப்பம் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ நான் அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். 3ஐயுமே ஒன்றா சேர்த்தே நீங்கள் ஊற வச்சிடலாம். இப்போ அரைச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் என்னென்ன தேவைப்படுதோ, உங்களுக்கு வந்து இப்போது கேரட் பிடிச்சிருந்தா கேரட் கூட நீங்கள் போட்டுக்கலாம், கேரட் துருவி போட்டுக்கலாம். நாங்கள் போட்டிருக்கிறது வந்துட்டு இஞ்சி, வெங்காயம், தேங்காய், மிளகாய், கருவேப்பிலை, ஜீரகம், மிளகு, இது கூட உப்பு, இதை மட்டும் தான் நாங்கள் போட்டிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அது மாதிரி போட்டுக்கோங்க. தேங்காய் சில்லு பிடிக்காதவங்க தேங்காவை துருவி போட்டுக்கலாம், இல்லை தேங்காய் போடாமல் கூட இருக்கலாம். அதே மாதிரி வெங்காயம் பிடிக்காதவங்க வெங்காயமும் போட வேண்டாம், அது உங்களுடைய விருப்பம் தான். வெறும் அப்பமாக விடனாலும் வெறும் அப்பமாக விட்டுக்கலாம். இது வந்துட்டு தயவு செஞ்சு வந்துட்டு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க இதை எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இந்த அப்பம் வந்துட்டு எண்ணெயில் பொரிக்கிறதுனால இது நிச்சயம் வந்து எண்ணெய் நிறைய குடிக்கிறக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். அதனால் அதிகமாக கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க எடுத்துக்க வேண்டாம். இதை வந்து நம்ம கையில் உருட்டி போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கரண்டியிலேருந்து அப்படியே எடுத்து நீங்கள் எண்ணெய் சட்டிக்கில் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆயில் எடுத்துக்கோங்க, நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த ஹீட் போதும். அந்த மாவு ஊற்றும் பொழுது ஒரு பொரியக்கூடிய அந்த ஒரு பபிள்ஸ் வரக்கூடிய அந்த ஹீட் போதும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து வெள்ளை அப்பம் தயாராகிடுச்சு. மொறு மொறு பஞ்சு போன்ற வெள்ளை அப்பம். இப்போ இந்த மாவுடைய கன்சிஸ்டன்சி நான் காமிக்கிறேன். அது எந்த பதத்தில் இருக்குது மாவு அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள். இட்லி மாவு நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு பதத்தில் தான் இருக்கும். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்துட்டு அந்த உள்ள பிச்சு காமிக்க போகிறேன் அது எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக நான் ஒரு கைட்டு செல்லை பிடிச்சிட்டே ஒரு கைட்டு பிக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா முறுமுறுன்னு இருக்குது, உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. உள்ளே வாய்க்குள்ள போகிறவே தெரியல, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. என் கையில் இருக்கிற எண்ணெயை பார்த்தாலே தெரியும் அது எவ்வளோ எண்ணெய் குடிச்சிருக்கு அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.